السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மனனம் செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையில 29வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم الطائم الشاكر كالصائم الصابر. قال رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தாயிமு ஷாக்கிர், உணவை உண்டதற்கு பிறகு நன்றி சொல்லக்கூடியவர், கசாயிமி சாபிர், பொறுமையுடன் நோன்பிருந்தவரை போன்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில ஹதீஸுடைய கிதாபிலே இதே கருத்தை தான் வார்த்தையிலே சில மாற்றத்தோடு வருகின்றது. புகாரி ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், லித்தாயிமி ஷாக்கிரி மிஸ்லு மாலி சாயிமி சாபிரி. உணவை உண்டதற்கு பிறகு நன்றி சொல்லக்கூடியவருக்கு பொறுமையுடன் நோன்பிருந்தவருக்கு கிடைப்பதை போன்ற கூலி கிடைக்கிறது என்பதாக வருகிறது. இது புகாரி ஷெரீஃபினுடைய 5460வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சரி, பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா 2 வகையாகத்தான் படைத்திருக்கின்றார். ஒன்று அந்த பாக்கியங்கள் கிடைத்தவர்கள், இரண்டாவது அந்த பாக்கியங்கள் கிடைக்காதவர்கள். அறிஞர் பெருமக்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள், இது உணவுக்கு சொல்லப்பட்டாலும் கூட எல்லாவற்றுக்குமே இது பொருந்தும் என்பதாக எழுதுகிறார்கள். இது அடிப்படையில் விளைக்கிறது. ஒரு பாக்கியத்தை பெற்று நன்றி சொல்லக்கூடியவர் அந்த பாக்கியம் இல்லாமல் பொறுமையுடன் இருந்தவருக்கு கிடைக்கின்ற கூலியை போன்றவர் பெற்றுக் கொள்கிறார் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். இது எல்லா பாக்கியங்களுக்கும் பொருந்தும். ஒரு செல்வந்தர், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தான், அவர் நன்றி சொல்கின்றார். இவர் வறுமையிலே இருந்து பொறுமையோடு இருக்கக்கூடிய ஏழையின் கூலியை பெற்றுக் கொள்கின்றார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான், அவர் அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னார். நபிமார்கள் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, இந்த முதுமை பருவத்திலே கூட அல்லாஹ் எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா பெரும்பாக சொல்லுவார்கள். அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தால், குழந்தை இல்லாமல் ஒருவர் பொறுமையோடு இருந்தவருக்கு அல்லாஹ் இந்த கூலியை கொடுக்கின்றார், அவருக்கு அந்த கூலியை கொடுக்கின்றார். அவர் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், எந்த பாக்கியத்தை ஒரு மனிதன் பெற்றான் அந்த பாக்கியத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தான். ஏன்னா பொதுவாகவே நாம் எந்த பாக்கியங்களை பெற்றாலும் நன்றி செய்ய வேண்டும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் சபா நாட்டு அரசியலுடைய சிம்மாசனம் வருகின்றது. கல் சிமிட்டும் நேரத்திலே ஆஸ்மின் பர்கையா கொண்டு வரார். என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள் என்பதாக சொன்னார். இஸ்கந்தர் துல்கர்னைன் பெரிய கோட்டையை கட்டுகிறார். யாஜூஜ் மாஜூஜ் உள்ளே வராத அளவுக்கு இரும்பு கோட்டையை கட்டுகிறார்.
அவர் சொல்வார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய அருள் என்பதாக அவர் சொன்னார். என்னன்னா, உலகத்திலே எந்த பாக்கியத்தை யார் பெற்றாலும் கூட, உலகத்தை ரெண்டே வகையான மனிதர்கள் தான். ஒன்று அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள், இரண்டாவது அந்த பாக்கியத்தை பெறாதவர்கள். எந்த மனிதர்கள் அந்த பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கின்றாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன கூலியை கொடுக்கிறான் என்றால், அந்த பாக்கியம் இல்லாத காரணத்தினால் பொறுமையோடு இருந்தவருக்கு கிடைத்த கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் எழுதுகிறார்கள். இரண்டு பேருமே என்ன செய்கிறார்கள்? சமமாகி விடுவார்கள் நன்மையிலே. இரண்டு பேருமே பாவத்திலையும் சமமாவார்கள். யார்? ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தார், அவர் நன்றி மறந்தவராக இருந்தார். அல்லது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை, அவர் பொறுமை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். இந்த இரண்டு பேருமே பாவிகளாகி போவார்கள். இரண்டு பேருமே பாவியாகுவாங்க. அப்ப வறுமையா செல்வ நிலையா என்பது பிரச்சனை அல்ல, அந்த நிலையிலே அவர் எப்படி இருக்கிறார் என்பதால் முக்கியம் என்பதாக எழுதுகின்றார்கள். ஒருத்தர் செல்வம் இருக்கா இல்லையா, ஏழையா இருக்காரா இல்லையா, இது பிரச்சனை அல்ல. இந்த இரண்டு பேருமே எந்த நிலையிலே இருக்கிறார்கள். ஒரு செல்வந்தர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார், ஒரு ஏழை பொறுமையோடு இருந்தார், இரண்டு பேர் நன்மையிலே கூட்டானவர்கள். ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யவில்லை, ஒரு ஏழை பொறுமையற்றவராக புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இரண்டு பேருமே பாவத்திலே சமானவர்கள். ஏன் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஈமான் என்பது இந்த இரண்டை உள்ளடக்கியது. நன்றி செய்தல் என்பது ஈமானுடைய ஒரு பாதி, ஷுக்குர் நன்றி என்பது நிஸ்புல் ஈமான், பாதி ஈமான். சபுர் என்பது ஈமானுடைய மறுபாதி. ஏனெனில் இந்த உலகத்திலே மனிதர்கள் இரண்டே வகையாகத்தான் இருப்பார்கள். எந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறார்களோ இவர் ஈமானுடைய பாதி நிலைக்கு வந்து விடுகிறார்கள். யார் இல்லாதற்காக வேண்டிய பொறுமையோடு இருக்கிறார்களோ இவர்கள் ஈமானுடைய பாதி நிலைக்கு வந்து விடுகிறார்கள். என்று சொன்னால் இந்த ஈமான் என்பது ஷுக்குர் சபர் இந்த இரண்டை உள்ளடக்கியது என்பதாக எழுதுகின்றார்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தல் என்பது மிக உயர்ந்த பாக்கியம். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செய்வது? ஏன் இது உயர்ந்த பாக்கியமாகுது அப்படின்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் தன் திருமண சொல்வா இல்லையா, அமன் தத்தவா கைருல் ஃபைன் அல்லாஹ் ஷாக்கிருன் அலீம். எந்த மனிதன் உபரியான வணக்கங்கள் செய்கின்றானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நன்றி பாராட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்வார். அவன் ஒரு மனிதன் உபரியான வணக்கங்கள் செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா செய்கிறான், நன்றி பாராட்டுகின்றான். நன்றி செய்தல் என்பது நபிமாருடைய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் இழித்து வணங்குகிறார்கள். இரவில் என்ன செய்வாங்க? இரவு முழுவதும் இல்ல, இரவிலே பாதம் வீங்குகிற அளவுக்கு வணங்கினார்கள். இரவில் 3 பகுதியாக ஆக்கின செய்வாங்க, 3வது ஒரு பகுதியில் செய்வார், முழுமையாக வணங்குவார்கள். ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பிறகு ஏன் இவ்வளவு உங்களை வருத்தி வணங்க வேண்டும் என்பதா சொல்லுவாங்க. ஃபலா அகூன மினல் ஷக்கூரா. ஆயிஷாவை நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியாராக வேண்டாமா என்பதாக கேட்டார்கள். அப்ப எல்லா நபிமாரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார்கள். தனக்கு எதெல்லாம் கிடைத்ததோ அதற்கெல்லாம் நபிமார்கள் நன்றி செலுத்தினார்கள். நன்றி செய்தல் என்பது மிக உயர்ந்த பாக்கியம். நன்றி செய்தல்னா எப்படி நன்றி செய்தல்? அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், 3 விதத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். முதலாவது நன்றி என்னவென்றால், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் என்று உள்ளத்தால் நினைப்பது ஷுக்குர் கல்வி. இது உள்ளத்தின் நன்றியாக இருக்கின்றது. என்னை கொண்டு எதுவும் இல்லை, அல்லாஹ் தான் இதை கொடுத்தான், நான் முயற்சி செய்தேன், அவ்வளவுதான். என்னுடைய முயற்சியை கூட இது கிடைக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்தார் என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைக்க வேண்டும். என்று சொன்னால், நம்மை போன்று எத்தனையோ மக்கள் உழைக்கிறார்கள், நம்மை விட கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் நாம் பெற்ற பாக்கியத்தை பெறவில்லை. உலகத்தை அப்படி எத்தனையோ இருக்குது இல்லையா, நம்மளை விட கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்மை போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லையே. அப்ப நான் முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தார் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் நினைக்குதல் என்பது இது உள்ளத்தின் நன்றியாக இருக்கிறது. வரலாற்றில் ஒரு செய்தி வரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் பெற்ற எல்லாமே நீ கொடுத்ததுதான்,
பிறகு உனக்கு எப்படி நன்றி செய்வது என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. எல்லாமே நான் கொடுத்தது என்பதாக நீ கூறுகிறாய் இல்லையா, நீ நன்றி செலுத்தி விட்டாய் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். முதலாவது வந்து எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்பதாக நினைக்குதல் என்பது உள்ளத்தின் நன்றி. இரண்டாவதாக நமக்கு அல்லாஹ் எந்த பாக்கியத்தை கொடுத்தார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, அல்ஹம்து ராஸு ஷுக்ர் மா ஷக்கரல்லாஹு அப்து லா யஹ்மிது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நன்றியினுடைய தலையாய வார்த்தையாக இருக்கின்றது. யார் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக சொல்றாங்க, அந்த பாக்கியத்தை கொண்டு நல் வழியிலே செலவு செய்தல், நல் வழியிலே பயன்படுத்துதல் என்பது அது உறுப்புகளுடைய நன்றியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உடல் உறுப்புகளை கொடுத்தான். இந்த உறுப்புகளை நல்வழியிலே பயன்படுத்துதல் என்பது சுக்குரு ஜவாரி, உடல் உறுப்புக்குடைய நன்றி என்பதாக எழுதுகிறார். அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்தான், நல்லதை பார்க்கின்றோம். செவியை கொடுத்தான், நல்லதை கேட்கின்றோம். கைகால்களை கொடுத்திருக்கிறான். இதை கொண்டு நாம் நல்ல விஷயத்திலே நாம் பயன்படுத்துகிறோம், நல்லதை செய்கிறோம் என்று சொன்னால் இது உடல் உறுப்புக்குடைய நன்றி என்பதாக எழுதுகிறார்கள். அவதான் என்ன சொல்றாங்க, இதிலிருந்து நாம் எந்த பாக்கியத்தை நாம் பெற்றாலும் கூட உடனடியாக நாம் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் கூறுகிற நேரத்திலே என்ன செய்கின்றோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தவராகின்றோம். இதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படுகிறது, பொறுமையுடன் நோன்பிருந்த நன்மை கிடைக்கிறது. இன்னொரு விஷயத்திலே பெருமானா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. மன் நக்கல லுக்மத்தன் வ ஷரிப சுர்பத்தன், யார் என்ன செய்யறாரு, ஒரு கவல உணவை உண்டார், பிறகு என்ன செய்யறார், ஒரு மினிட் தண்ணீர் குடித்தார், அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தால் யரல்லாஹுல்லா, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறார் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைத்து விடுகிறது. வர்தவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது சொர்க்கத்தை விட மிகப்பெரிய பாக்கியம். ஏன் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது, அதாவது நாம் கம்மியாக கொடுத்தாலும் கூட அதை நாம் கொடுத்தோம் என்று அவர் நினைக்குதல், அது அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. நிறைய கொடுத்தாதான் அல்லாஹ் என்ன செய்யல, கொஞ்சம் தான் கிடைத்தது. அந்த கொஞ்சம் கிடைத்ததற்காக வேண்டி கூட அவர் என்ன செய்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் கூறுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாகிறது. ஒரு தந்தை என்ன செய்யறாரு, ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றாரு, ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு அந்த பிள்ளையை மனதார ஏற்றுக்கொண்டு தந்தையை வாழ்த்துகிற நேரத்திலே அதற்கு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அதே பிள்ளைகள் வந்துட்டு என்ன செய்யறது, மனம் நோகும்படி பேசிவிட்டார், இதை போய் வாங்கிட்டு வந்துருங்க, அதை வாங்கிட்டு வந்தாலும் தேவையில்லை என்பதாக கூறுகிற நேரத்திலே ஏன் இவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது தந்தைக்கு. அல்லாஹ்வை பொறுத்தவரை படைத்தார். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும் கூட அது பெருமானா சொல்லுவாங்க, ஒரே ஒரு கவல உணவு அல்லது ஒரே ஒரு மினிட் தண்ணீர் தான் அவருக்கு கிடைத்தது என்று இருந்தாலும் கூட அதற்கும் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார். அல்லாஹ் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. நோன்பு இருந்த நன்மை கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. மூன்றாவது ஒரு பாக்கியம் அல்லாஹ் கூறுவான், ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த அருள்படைகிற அந்த பாக்கிய அல்லாஹு தஆலா அபிவிருத்தி ஏற்படுத்துகிறார். நிச்சயமாக நாம் அபிவிருத்தி ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய அந்த பாக்கியங்களை மென்மேலும் பரக்கத்தை அதிகப்படியை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். எதை கேட்டோம் அதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.